ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். சிவாய. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்தோர் சித்தர் புதியில் செய்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருவூலன் நோயுடன் வீய துயர் நீடும் கண்டு அவன் உடல் பாய்ந்து போதலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆண்டு தன்றை ஆண்டுக்கு ஒரு பாவா குயிலாரும் மரடியில் இருந்து கூறி போதிலா வடகை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருவடிகள் போற்றி போற்றி. நம்மள உபதேசம்ங்கிற பாகத்துல முதல் மந்திரத்துல 133வது பாடல் பார்க்க ஆரம்பிச்சோம். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவாரார், ஒருமையுள் ஆமை போல் உள் 5 அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் புரை அற்றே. பெருமை சிறுமை அருமை எளிமை இதெல்லாம் அந்த பரம்பொருளுடைய தன்மைகளா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இருக்கிறது ஒரு பொருள் தான், அதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பலதா காணறது. அதாவது இருக்கிற ஒரு பொருள் பலதா காணப்பட்டு இயங்குறதுங்கிறதா மேனிஃபெஸ்டேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம ஒரு ஆளா இருக்கோம் அப்படிங்கிற பாவத்துல அதான் ஜீவபாவம், இண்டிவிஜுவல் சென்ஸ் சொல்றோம். இதுல நான் ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷனோட இருக்கிற இந்த ஜீவன் இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பொருளை எப்படி ரெகக்னைஸ் பண்றது? மேனிஃபெஸ்டேஷன்ல பஞ்ச இந்திரியங்கள் வேலை செய்யறது, அதனால இந்திரியங்கள் மூலமா மனசு வேலை செய்யறது. பஞ்ச இந்திரியங்கள் மனசு புத்தி அதெல்லாம் வேலை செய்யறது. அப்ப இதுதான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இது மூலமா தான் ஒரு ஜீவன் டேக்ஸ் அன் இன்புட். அதுதான் அறிவுன்னு நினைச்சுக்கிறது. இப்போ இது எல்லாமே இட் இஸ் பார்ட் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன். இதை கடந்து பார்க்கணும் அப்படிங்கறத அந்த வாஸ்தவமான இருப்பு பொருள்ங்கிறது இதை கடந்ததுதான். சோ இந்த கரணங்கள், இந்த பஞ்ச இந்திரியங்கள் மனசு புத்திங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுண்டு அந்த பரம்பொருளை அடைய முடியாது. ஏன்னா இது இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு உட்பட்டது. இந்த மேனிஃபெஸ்டேஷனை கடந்துன்னா என்னது குணங்கள்னால அது அந்த இருப்புங்கிற அந்த ஒரு பொருள் தான் பலதா காணப்பட்டு இயங்குறதுங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம். அப்ப மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அந்த பொருள், இருக்கிற பொருள். ஆனா அது அது தெரியலையே. இந்த பலதா பிரிஞ்சு இருக்கிறது குணபேதங்களோட நல்லது கெட்டது மேடு பள்ளம் நெட்டை குட்டை கருப்பு சேப்பு தான் தெரியறது. அது கடந்து இருக்கக்கூடிய அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருள் தெரியறது இல்லை. அப்போ இப்ப அது முன்னாடி பாடல்கள்ல இருந்து அதான் சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். இந்த பிளேன்ல இருந்து அந்த பிளேனுக்கு நம்மளோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி பிரிச்சு அந்த பிளேன்ல இந்த எனர்ஜிஸ் அசோசியேட் பண்றது அப்படிங்கறதுதான் சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். அதோட பாகமா இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பெருமை சிறுமை அறிந்து பிரான் எல்லாத்தையும் ஆளுகைக்கு உரிய அந்த பொருள், அந்த பொருளோட பெருமைகள் சிறுமைகள். பெருமைகள்ங்கிறது நம்மளுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ரொம்ப மகத்து அப்படிங்கிற ஃபீச்சர். மகத்துங்கிறது நம்ம பலத்துக்கு யூஸ் பண்றோம் விவகாரத்துல. மகத்துங்க என்ன சொல்றது, அந்த ஜீவனோட இதுக்கு தகுந்த மாதிரி மகத்துங்கிற வார்த்தை, ஆக்சுவலா மகத்துங்கிற வார்த்தை
ரொம்ப ஒசந்த பொருள் சிரேஷ்டமா இருக்கிறதுக்கு தான் சொல்லணும். பட் அது எல்லாத்துக்குமே கொச்சையா யூஸ் பண்ணப்படுறது. என்ன ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங்னா மகத்தான கூட்டம், அடிதடி மகத்தான அடிதடி. அது மகத்துங்கிறது வந்து சிரேஷ்ட தன்மை, தட் விச் இஸ் க்ளோசர் டு தி அந்த மூலம்ங்கிற அர்த்தத்துலதான் வாஸ்தவமா மகத்துங்கிறது அதுதான் அதனுடைய தன்மை. அதை விட பெருசா வேற எதுவும் கிடையாது. தன்மையில வந்து அது என்ன தன்மையோ அதுல வந்து அது ரொம்ப சிரேஷ்டமானது, வசந்தது அப்படிங்கிற பாவத்துலதான் வந்து பெருமை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி ஓரொரு வஸ்துவோட மகத்துவத்தையும் ஆராய்ஞ்சாக்க அது சைஸ்ல பெருசா இருக்கலாம், சைஸு, குணங்கள், தன்மைகள், அதுல எல்லாம் நம்ம வந்து கிரேட்னஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்றோம். சாதாரணமா விவகாரத்திலேயே வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய நேச்சர்ல பெரிய மலை, பெரிய கடல், இது அகண்ட இருக்கிற ஆகாசம் எல்லாம் பார்த்தா மகத்து அப்படின்னு தோணுறது. அப்புறம் வந்து யாராவது என்ன நார்மலா எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவுதான் வேலை செய்ய முடியும்னா அதை விட பன்மடங்கு பெருசா பண்ணினா, ரொம்ப பெருசா பண்ணினா ரொம்ப மகானாக்கும் அவர் அப்படி எல்லாம் சொல்லுவோம். அது குணபேதங்கள்ல, அதாவது அந்த மைண்ட் செட் லிமிட்டை கடந்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து மகத்துன்னு சொல்லிவிடுவோம். இந்த பொருளோட மகத்துவம் என்ன அப்படின்னாக்க, இந்த குணங்கள்னால என்னதான், அதாவது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எந்த குணங்கள்ல வந்து எவ்வளவு சிரேஷ்டமான பொருட்களா இருந்தாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல உயிரினங்களா இருந்தாலும் அதையும் கடந்து இருக்கக்கூடிய தன்மைதான் வந்து இந்த பொருளோட மகத்துவம். மேனிஃபெஸ்டேஷன்ல அது எப்படி ரெக்கக்னைஸ் பண்றதுன்னா, எல்லா இதுக்கும் வந்து நாம்னுக்கும் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டாக்க ஸ்ட்ராங்கஸ்ட், வீக்கஸ்ட், பிரைட்டஸ்ட், லைட்டஸ்ட், வாட்எவர், அதுதான் வந்து அதனுடைய மகத்துவம்ங்கிறது. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல என்ன பொருட்கள் இருந்தாலும், என்ன தன்மைகள் காணப்பட்டாலும் இயக்கத்துல, அது எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடியது. அப்படி அதோட மகத்துவம். அங்க அங்க என்ன ஆகிறது, அந்த மகத்தான பொருள்ங்கிறது, அந்த மகத்துங்கிற அம்சத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்றச்ச இட் இஸ் பியாண்ட் மீ அப்படிங்கிற எஃபெக்ட் கிடைக்கும். இட் இஸ் பியாண்ட் மீனா என்ன ஆள் இல்ல, இட் இஸ் பியாண்ட் தி ஈகோ அப்படிங்கிற சென்ஸ் கிடைக்கும். இது ஒரு ஆளால அப்படி பண்ண முடியாது. இருக்கிறதுலயே சின்னதா ஏதோ ஒண்ணு இருக்கு, மெல்லிசா இருக்கு அப்படின்னா கூட வந்து இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. அது ஈகோ வந்து இட் வில் அக்செப்ட் இட்ஸ் டிஃபீட். அப்படி அதோட மகத்துவத்தை உணர்றது. அது மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லா பொருட்கள்லயும் அது ஒன்னத்தோட குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கடந்து இருக்கக்கூடிய அந்த மகத் அம்சத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்றது. அது வெறுமை அறிதல். சிறுமை அறிதல் வந்து சட்டில் லெவல்ல. இப்ப வந்து குணங்கள்னால எல்லாத்துலயும் சூப்பர் சீட் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து பீயிங் சட்டில். இது அந்த என்னது, பாய்க்குள்ள பாய்ஞ்சா கோலத்துக்குள்ள பாயறது ஏதோ அப்படி சொல்லுவாள்ல, அதாவது என்னதான் சம்திங் தட் இஸ் ரியலி லோ அப்படின்னாலும் அதையும் கடந்து அதுக்கும் கீழியும் இருக்கக்கூடியது. அதுதான் அணுவுக்கும் அணுவா இருக்கிறதுன்னு சொல்றது. அணோர் அணியாம்னு. அதை விட சின்னதா யாராலையும் இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய தன்மை. அப்படி அதை ரெக்கக்னைஸ் பண்றது விவகாரத்துல. அப்புறம் அது பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து. இந்த நம்ம மகத்து பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா, அது ஏதோ ஒண்ணு ரொம்ப பெருசா அப்படியெல்லாம் அதோட இஃபெக்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு தோணி போயிடும். அதெல்லாம் ரொம்ப பெருசுப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அது ஏன் தோணுறது அப்படின்னா, நம்ம லிமிட்டடா இருக்கிறதுனால, ஈகோ சென்ஸ்
அதே அதான் இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஈகோ சென்ஸ் வில் அக்செப்ட் அ டிஃபீட் அப்படின்னு. மகத்துவம் அப்படிங்கிற தன்மை we can stop it and we can start with the same thing tomorrow. That's really bad. Om Namo Bhagavate Shri Ramanaya. Om Namo Bhagavate Shri Ramanaya. Om Namo Bhagavate Shri Ramanaya. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலே குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. முதல் தந்திரத்துல உபதேசம் அப்படிங்கிற பாகம், அதாவது குரு தன்னுடைய அனுபவமா, அதுதான் வாஸ்தவமான உபதேசம். அது டெஃபினிஷன் ஆஃப் உபதேசம் முன்னாடி கொடுத்தாரு இல்லையா. வார்த்தைகள் இல்ல, அவர் அந்த ஜீவனோட டிரான்சிட், சோ கால்டு டிரான்சிட், இந்த ஜீவபோதத்துல இந்த பசுபோதத்துல இருந்து அந்த அந்த மலங்கள்லாம் நீங்க பெற்ற அந்த இஃபெக்ட அந்த வார்த்தைகள் அவரோட அனுபவமா கொடுக்கறதுனால அது கேட்கறவாளுக்கும் அது அப்படியே அனுபவமா ஆகிறது. அப்படிதான் உபதேசம் சொல்லின்னு வந்துட்டு இருக்கார். அத நம்ம 133வது பாடல் பார்க்க ஆரம்பிச்சோம். பெருமை சிறுமையை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமையை அறிந்து அறிவு ஆறார். ஒருமையுள் ஆமை போல் உள் 5 அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் குறையாற்றே. அந்த இப்ப என்ன சொல்றார், இப்ப கொஞ்சம் முன்னாடி பாடல்கள்ல இருந்து இந்த உபதேசத்துல பசு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜீவன், நான் இந்த ஆளு அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இருக்கிற ஜீவன் அந்த லிமிட்டேஷனுக்கு காரணமா இருக்கிற பசு கரணங்களை கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். அது எப்படி பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ்ல இது சொல்லின்னு வர, பெருமை சிறுமை அறிந்து எம் பிரானுடைய பெருமை சிறுமை அருமை எளிமை அறிந்து அறிவு ஆற வேண்டும். ஈசனுடைய பெருமை என்ன சிறுமை என்ன அப்படின்னாக்கா, அந்த பரம்பொருள் மகத் அப்படின்னு சொல்றோம். பெருமை அப்படிங்கிறது மகத்துவம் அப்படின்னு. மகத்துவம்னாக்க கிரேட்னஸ்ன்னு அது இங்கிலீஷ் வார்த்தை. என்னத்துல கிரேட் அப்படின்னாக்க, உருவத்துல கிரேட், அதோட கெப்பாசிட்டியில கிரேட்டு, அது மாதிரி அதோட கம்பேரபிள் அந்த திரள், லோகத்தை மேனேஜ் பண்ற அந்த எனர்ஜின்னு பார்த்தா அந்த வைபவத்துக்கு எதையுமே ஈடா சொல்ல முடியாது, கம்பேரே பண்ண முடியாது இல்லையா. சகல அண்ட கோட்டிகளையும் பர்ஃபெக்டா நடத்துற ஒரு திறன். அப்புறம் இது அப்பியரன்ஸ்லயும் அதுக்கு ஈடா எதையுமே சொல்ல முடியாம அதனுடைய ஆவிர்வாவங்கள், அதுலயும் அதோட பெருமை தெரியப்படுறது. அந்த அந்த அம்சங்கள் எல்லாம் உணரணும் அப்படிங்கிறார். உணர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு நான் ரொம்ப பெரிய ஆளு, என்னால இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை விட பெருசா இருக்கிறத பார்த்தாக்க அது அடங்கிடும். அதான் மகான்கள் மகத்துக்கு, அந்த மகத்துங்கிற அந்த ஃபீச்சருக்கே அதுதான். நம்மளை விட கடந்து இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு ஏதோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, தட் இஸ் லிமிட்டெட் ஒன்லி. அந்த கெப்பாசிட்டி அதனுடைய தன்மையை கடந்து இருக்கிறத பார்த்தானாக்க, ஐ எம் நாட் சோ மச் அப்படிங்கிற அந்த இஃபெக்ட் கிடைச்சதுன்னாக்க அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அடங்கிடும். அப்படி அந்த பரம்பொருளோட வைபவம்
சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சே நேச்சர்ல இருக்கக்கூடிய பொருட்கள், அதோடைய ஆகாரங்கள், அது நடத்துற அதோட வைபவம் தான் அந்த எல்லா சகல அண்டங்களையும் சகல ஜீவராசிகளையும் நித்தியப்படி மெயின்டைன் பண்ற அதோட அந்த வைபவம் அதெல்லாம் பார்த்தாக்க நம்மளோட காரிய திறமும் அது இது நான் பண்றேன் ஹவு ஹவு சோ சச் எ தின் பபிள் இட் இஸ் அப்படிங்கறது வந்து உணர முடியும். ஒரு ஆளால இண்டிபெண்டா வந்து விவகாரம் பண்ண முடியுமா? எதுவா இருந்தாலும் சரி, நல்ல காரியமோ கெட்ட காரியமோ ஏதோ சம்திங், எவ்வளவு பொருட்கள் மேல டிபெண்டன்சி இருக்கு. அந்த அந்த ஒரு சக்திக்கு தான் வந்து இண்டிபெண்டா இயங்க முடியும். அந்த வைபவத்தை பாக்குறச்சே வந்து அதனுடைய பெருமையை உணர்ந்தாலே வந்து அந்த பசு போதம் வந்து அதுக்கு அடங்க கத்துக்கும். தன்னால அடங்கி ஆகணும் இல்லையா? அதை விட வைபவமா இருக்கிறத பார்த்தானாக்கா அடங்கி ஆகணும். அப்புறம் சிறுமை, பெருமை மகத்துவம் தான் இருக்கும். அப்புறம் அதோட சிறுமை என்ன அப்படின்னு பார்த்தானாக்க ரொம்ப சட்டிலா இருக்கக்கூடிய, அதாவது ஜீவனுக்கு வந்து எவ்வளவு சட்டிலா யோசிக்க முடியுமோ, எவ்வளவு சட்டிலா விவகாரம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் விட எல்லாத்தையும் கடந்து சட்டிலா இருக்கக்கூடியது. அது விவகாரத்துல ஒரு வழக்கு சொல்லுவாள்ல, ஒருத்தர் வந்து தடுக்குக்குள்ள பாஞ்சாருன்னா இன்னொருத்தர் கோலத்துக்குள்ள பாயிரும். அதாவது அவரை விட இன்னும் தாழ்ந்து போய் அந்த ஒரு பொருளை கடக்கிறது. அது ஒரு டெக்னிக். எதுனாலையும் வந்து பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதை அப்படியே பிரஷ் சைட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாக்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் அதுக்கெல்லாம் அந்த ஏரியாவே என்னோடது இல்லைன்னுட்டு அதுல இருந்து அது விலக தெரியணுமே. அந்த அகங்காரம் வந்து வசந்து இருந்ததுனாக்க அது கேட்காது. சோ அது வந்து அந்த பரம்பொருளுடைய சிறுமை. அது அது பார்த்தாக்கா அதனுடைய தன்மை வந்து ஆட்டமை விட, அது அணோர் அணியாம்னு சொன்னோம் இல்லையா? அணுவை விட சின்னதா இருக்கு. எதனாலும் அது வந்து அந்த தன்னுடைய நுண்மை தன்மையினால கடந்து போயிடுறது. அது அது எதுக்குமே ஸ்பர்ஷமாகாம, இப்ப வாயுவே வந்து ஆக்சுவலி ஐம்பூதங்கள்ல வந்து ஆகாசம் ரொம்ப சூக்ஷ்மமானது, வாயுவும் அதை விட ஒரு லெவல் கம்மி, ஆனாலும் சூக்ஷ்மமானது. வாயு வந்து வாயுவோட தன்மை சொல்றது என்னன்னா, அது அது வந்து அந்த கந்தத்தை வகிக்கிறதும், குட் ஸ்மெல் பேட் ஸ்மெல் அதெல்லாம் வந்து வகிக்கிறது வாயு. ஆனா வாயு எதுவுமே பாதிக்கிறது இல்லை. அது ஏதோ நல்ல ஸ்மெல்ல, இப்போ நல்ல இது இருக்கு, கார்டன்ல இருந்து நல்ல வாசனை புஷ்பங்களோட கந்தத்தை எடுத்துன்னு போறதுக்காக அது வந்து அதோட ஒட்டிண்டு அந்த நான் ரொம்ப ஃபேக்ரண்ட் பொருளாக்கும் அப்படின்னு அதோடையும் ஒட்டிக்கிறது இல்ல. அதனால துர்கந்தம் ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னா அதை வகிச்சுட்டு போறதுனாலும் அதனாலயும் வந்து வாயு வந்து பாதிக்கப்படுறது இல்லை. ஆகாசமும் அதே மாதிரிதான். நல்லதோ கெட்டதோ என்ன இருந்தாலும் இந்த ஸ்பேஸ்ல வந்து அதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டு, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் சோ சட்டில், இட் டசன்ட் ஸ்டிக். நம்ம இதுல வந்து பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் என்ன சொல்வார்னா, ஆகாசம் ந சூக்ஷ்மா, அது ஆரம்பம் வருது இல்ல, அதோட சூக்ஷ்மமான தன்மையினால ஆகாசம் ந உபலிப்பியதே, சர்வத்ராவஸ்திதோ தேகே ததா ஆத்மான உபலிப்பியதே. ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அது 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 என்ன பண்றது, நம்மளோட பார்வை கோணத்தோட பிரச்சனை. அதனால ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி ஆகாசத்துலதான் எல்லாம் இருக்கு. அதோடைய சூக்ஷ்மமா இருக்கிற தன்மையினால வந்து ஆகாசத்துல என்னதான் இருந்தாலும் வாட் எவர் இஸ் கண்டெய்ன்ட் இன் இட், அது அதோட ஒட்டிக்கிறதே இல்லை. அதே மாதிரிதான் ஆன்மாவும். சர்வத்ராவஸ்திதோ தேகத்துல ஆன்மா, ஆக்சுவலா தேகத்துல ஆன்மா இல்லை, ஆன்மாவிலதான் வந்து தன்னுள் தனு இருக்க தான ஜட உடலன் தன்னுள் இருப்பதாத்தான் எண்ணும் மன்னவன். சித்திரத்தின் உள் உள்ளது அச்சித்திரத்துக்கு ஆதார வஸ்திரம். ஆன்மா இஸ் நாட் இன்சைட் த பாடி, பட் ஸ்டில் அது அந்த பாக்குற கோணத்தை பொறுத்து.
ஜீவன்னா நான் அந்த உயிருங்கிற அம்சத்தை தானே ரெஃபர் பண்றோம். அதாவது அந்த சரீரத்தை இயக்கக்கூடிய பிராணசக்தியை தான் ரெஃபர் பண்றோம். அது வந்து உள்ள வருது, வெளியில அதுவும் உள்ள வரல, வெளியில அதுவும் எகெயின் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் தான். சரி, அது ஏதோ உடம்புக்குள்ள இருக்குன்னு வச்சுப்போம். வச்சிருந்தாலும் சர்வத்ராவஸ்திதோ தேகே, சரீரத்துல இருந்தாலும் அது வந்து சரீரத்தோட ஒட்டிக்கிறது இல்ல. அதுதான் சூக்ஷ்மமான தன்மை. அது இந்த பரம்பொருளினுடைய தன்மை. அதெல்லாம் அது வந்து காமிச்சு கொடுக்கறது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் லெவல்லயே மகத்தா இருக்கிறதும் சூக்ஷ்மமா இருக்கிறதும் எப்படி எதுலயும் ஒட்டிக்காம பாதிக்காம இருக்கிறதுங்கிறதையும் அதெல்லாம் வந்து காமிச்சு கொடுக்கறது இந்த தன்மைகள் மூலம். அப்புறம் அருமை எளிமை. அருமை அது வந்து அரிய பொருளும் கூட, அது எளிய பொருளும் கூட. அதாவது நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து துர்லபகாங்கிற நாமாவும் இருக்கு, ஈசனுக்கு சுலபகாங்கிற நாமாவும் இருக்கு. ஏன்னா அது யாருக்கு துர்லபம் அப்படின்னா லப்தாஹங்கார துர்கமாயை நமஹா. யாருக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பொருள். ஏன்னா அது அந்த கார்பெட் மேல நின்னுண்டு கார்பெட்டை சுருட்டுற மாதிரிதான். கார்பெட் மேலேயே ஏறி நின்றுட்டு இருக்கோம். அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், இந்த பாக்குறவன் அப்படிங்கிற அந்த ஆளுங்கிற அந்த பேஸ், அது அதான் அண்ணாமலையான்னு சொல்லுவார், சாதனைக்கு ஆதாரமா வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸையே எடுத்து இந்த ஆளு தான் பண்ணணும், இந்த ஆளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஆளை வந்து ஆதாரமா வச்சுட்டு நம்ம சாதனை பண்றோம் அப்படின்னு சொன்னா யூ ஆர் ஸ்டார்டிங் ஆன் த ராங் ஸ்டெப். த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ராங். அப்படி அப்படி தொடங்குற இதனால வந்து அது பிகாஸ் யூ ஆர் ப்ரொசீடிங் ஆன் த ராங் பிரின்சிபிள், யூ வில் நாட் கெட் டு த ரியல் கோல். அதனால தான் தேடல், இந்த செல்ஃப் என்கொயரி எதுனாலும் வந்து இட் இஸ் நாட் அஸ்யூமிங் a base and then building upon that. It is sincere seeking and searching for what it is. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், ஏன்னா நம்மளுக்கு அதுதான் நம்மளோட என்னுடைய இந்த ஆளுங்கிற இருப்பு, இந்த ஆளோட கெப்பாசிட்டி. அது ஏன்னா லோகத்துல விவகாரம் அப்படித்தானே பண்றோம். இந்த ஆளு இந்த ஆளோட கெப்பாசிட்டியை வச்சுட்டு இந்த ஆள் என்னவோ வேலையெல்லாம் பண்றார் அப்படிங்க அந்த மாதிரியே பிரவர்த்தி பண்ணி பழகி போனதுனால அந்த போக்கு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸையே கொஸ்டின் பண்ற மாதிரி ஆந்தரிகத்துல பாக்கணும்னா அது என்னங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஆதாரமா வச்சுண்டு ப்ரொசீட் பண்றவாளுக்கு ரொம்ப அரிய பொருள். அது என்னன்னே தெரியாது, என்னமோ சொல்றா அப்படித்தான் இருக்கு. என்னோ அது மென்டல் இமேஜினேஷன்ல தான் என்னவோ இருக்கும். அது மைண்டால அது புரிஞ்சுக்கவே முடியாது வாஸ்தவமா. இட் இஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஆனா அது மனசை போட்டு உழட்டி அத பத்தின ஒரு அசம்ஷன்னு தான் சொல்லணும். ஆனாலும் பரவாயில்ல, அந்த அசம்ஷன்லயும் வந்து சின்சியரா இருந்ததுன்னா அது கை தூக்கி விட்டுடும் எப்படியோ. ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணு அதை கடந்து போற யோக்கியத்தை நம்மளுக்கா ஒன்றும் இல்லையே, அது தூக்கி விட்டாதான் உண்டு. அதனால அந்த சமர்ப்பண பாவம், சின்சிரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா அசம்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதோ பண்ணாலும் அது அங்கங்க கரெக்ட் பண்ணி தூக்கி விட்டுடும். இருந்தாலும் அதை நான் அடைஞ்சுடுவேன் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட ஆதாரத்துல வச்சுட்டு ப்ரொசீட் பண்றவாளுக்கு ரொம்ப அருமையான பொருள் கிடைக்கிறதுக்கு அரிய பொருள். ஆனா அது சமர்ப்பணம் பண்ணினவாளுக்கு எனக்கு அதாவது என்னோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான். அதாவது முன்னாடி சொன்ன அந்த பெருமை சிறுமை, அந்த பரம்பொருளோட பெருமை சிறுமைய வந்து நல்லபடியா ஆராய்ஞ்சு அதை கிரகிச்சுண்டு இட் இஸ் நாட் மை பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு தோணணும் ஹிருதயபூர்வமா. அப்படி அது வாஸ்தவமா உள்ள அந்த டான் ஆச்சுன்னு சொன்னாக்க அந்த ஜீவன் வந்து சமர்ப்பணம் பண்ண கத்துக்கும். அண்ணாமலையார் அதான் சொல்லுவாருன்னு, the moment you realize that you are quite useless and good for nothing, you will learn to surrender. அப்பதான் வாஸ்தவமான சரண்டர் வரும். ஏன்னா அது வரைக்கும் சரணாகதி பண்ணறத பண்ணிட்டு இருப்போம். அது வேற எப்படி சொல்றது, சரணாகதி பண்றேன்னு it will be a mental process. But the moment you realize that you are quite useless and good for, ஒரு மண்ணு எனக்கு பண்றதுக்கு யோகியத்தையே இல்லை, என்னால பண்ண முடியாது அப்படிங்கறது உணர்ந்தானாக்க
அப்பதான் ஆந்தரிகம் வந்து இட் வில் சப்மிட் டு த அந்த மகத்தான பொருள். சரி, ஒன்னு இது பல பேர் சொல்லுவா, நம்ம முடிஞ்சதெல்லாம் பண்ணியாச்சு, நம்ம லெவல்ல நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணியாச்சு, இனிமே அவர் விட்ட வழி. இப்ப இது வரைக்கும் யார் விட்ட வழி? அது என்ன நம்ம சாமர்த்தியம்ல பண்ணினோங்கிற அந்த அசம்ஷன் தானே. அது வந்து நம்மளால முடியலங்கிறச்சதான் வாஸ்தவமா அதுக்கு வந்து இட் இஸ் ஏபிள் டு ரிசைன் அந்த ஈகோ சென்ஸ். அப்படி வாஸ்தவமா உணர்ந்தவர்கள், அதோட மகத்துவத்தை உணர்ந்து அதுக்கு வழங்கி கொடுக்கறவர்களுக்கு ரொம்ப எளிசா இருக்கு. அல்லது அடைஞ்ச வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து எப்படி அவரா வந்து எனக்கு கிருபை பண்ணி என்னை பிடிச்சு தூக்கி இப்படி எல்லாம் பண்ணினாரு, என்னோட குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்கினாரு மாணிக்க வாசக பெருமான். திருவாச்சகத்துல சொல்றதெல்லாம் பார்த்தானாக்க, ஐயோ இப்படி எல்லாம் பண்ணுவாரா ஒரு ஜீவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்ற அந்த அருள் பிரவாகத்தை அவர் அனுபவிக்கிறது, அந்த வாக்குல வர அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தான்னா இப்படி எல்லாம் பண்ணுவாரான்னு தோணுமா இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு தோணுறதுன்னா அது அந்த ஈகோட அப்ப எனக்கும் பண்ணணும், எனக்கு பண்ணுவாரா, எனக்கு யோக்கியத்தை இருக்கா, அப்படி எல்லாம் கொஸ்டின். அது எல்லாமே மனசோட வேலை, மனசு புத்தியோட வேலை. அது சமர்ப்பணம் பண்ணியாச்சு அப்படிங்கிற வாளுக்கு அந்த பொருள் வந்து விட்டு போறதே இல்லை. எட்டானெல்லாம் வந்து அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அது வாஸ்தவமா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினாக்க வந்து ஐயோ நம்ம we can never be separated from it. All along we have been that only, we have been in that only, we have been that only அப்படிங்கிறது வந்து அனுபவபூர்வமா கிடைக்கிறது இல்லையா. அது நத்திங் கேன் பி ஈஸியர் than that. அப்படி ஹிருதயத்திலேயே தன்னோட சுரூபமாவே தனக்கே கிடைச்சு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அது அதனுடைய எளிமைத்தன்மை. இப்படி அதனுடைய தன்மைகள், அதனுடைய பெருமை, சிறுமை, அருமை, எளிமை, அது எல்லாத்தையும் அறிந்து அறிவு ஆறார். அறிவார் ஆர் அப்படின்னு பார்க்கலாம். யாரு, அதாவது யாருக்கு அந்த யோக்கியத்தை இருக்கோ, யாருக்கு அந்த தீவிரத்தை இருக்கோ, அவளுக்கு அந்த அருளுக்கு பாத்திரமாகிற யோக்கியத்தை இருந்ததுன்னா அருளால தான் நடக்க வேணும். அந்த விஷயம் எல்லாம் யாரோட சாமர்த்தியத்திலயும் நடக்கிற விஷயம் இல்லை. அருளுக்கு பாத்திரமாகிற யோக்கியத்தை இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த அம்சங்கள் எல்லாம் அதை வந்து உணர்ந்து அடங்கி இருக்கலாம், திருப்தி அடைஞ்சு இருக்கலாம். அறிவு, இந்த இன்டலெக்ட் வந்து அதான் பசி ஆறுறதுன்னு சொல்றோம் இல்லையா. பசிங்கிற அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அடங்குறதுன்னா பசி ஆறுறது. அந்த ஜிக்யா ஏதோ பண்ணணும், போகணும், கிடைக்கணும், அடையணும், ஐ மீன் அந்த ஃபுல் ஸ்டாப் வராம, ஃபினிஷ் லைன் வராம லைஃப்ல வந்து there is something more what next அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கு இல்லையா. அது வந்து ஒரு திருப்தி அடைஞ்சு எஸ் ஐ எம் டன், தட்ஸ் இட் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளீஷன் சென்ஸ். அது அந்த மாதிரி ஆறணுமே. அப்படி ஆறல அறிவார் ஆர், அறிவு ஆறார். அது அடங்கி அந்த திருப்தி அடையறது இல்லே. ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் புரை அற்றே. இந்த பரம்பொருளுடைய பெருமை, சிறுமை, அருமை, எளிமை இது எல்லாத்தையும் வந்து நல்லா உள்ள அலசி ஆராய்ஞ்ச அனுபவத்தினால அதோட கிருபையினால உணர்ந்தாக்க இந்த இண்டிவிஜுவலுக்கு இந்த லோகத்துல பிரவிற்த்தி பண்றதுக்கு, கிடைக்கிறதுக்கு, அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத வந்து நன்னா உணர்ந்தானாக்க இந்த பிரவிற்த்திய வந்து அடக்கிப்பான் அந்த ஜீவன். எப்படின்னாக்க ஆமை போல். ஆமை வந்து தலை, 4 காலு, அதெல்லாம் வந்து வெளியில தனக்கு ஏதோ எதிரி ஏதோ சம் ஃபோர்ஸ் இஃப் இட் சென்சஸ், அது உடனே வந்து தனக்கு பாதுகாப்புக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதோட தலையும் 4 கால்களையும் வந்து உள்ள இழுத்துன்றோம், செக்யூரிட்டி மெஷரா, சேஃப்டி மெஷரா. அப்ப அந்த ஜீவன் வந்து என்னால இந்த லோகத்துல வந்து நானா பிரவருத்தி பண்ணி எதுவும் பண்றதுக்கு இல்லைங்கிறத நன்னா தீவிரமா உணர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஆந்தரிகத்துல உணர்ந்ததுன்னு சொன்னா தன்னோட சங்கல்பத்தினால லோகத்துல பிரவருத்தியில ஈடுபடாது. ஈசன் நடத்துறாரு, அது நடக்கும், அது நம்மள பாதிக்காது.
ஈஸ்வரோட கையில இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து நடத்துறதுங்கிறது வந்து பாதிக்காது. இந்த சங்கல்பங்களுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல், இந்த என்ன, அதுவும் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருமே, என்னது, எஸ்மான்னோ உத்விஜதே லோகோ லோகான்னோ உத்விஜதே சயஹா. அது வந்து பயம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்றது வந்து உத்விஜதேங்கிறது, அதாவது எக்ஸைட் பண்ணி விடுறது. நம்மளோட சொல்லுனாலயோ செயல்கள்னாலயோ வந்து அடுத்தவாளை தூண்டுறது, ஏதோ அவளோட மனச வந்து எக்ஸைட் பண்ணி விடுறது. நம்ம நான் பண்ணிவிட்டேன், நீங்க என்ன பண்ணலையா, நீங்களும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தா கூட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும்னு 4 பேர் நம்மளை பார்த்து நினைச்சுக்கணுங்கிற பாவத்தோட ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அது ஏதோ ஒரு விதத்துல இந்த சட்டில் லெவல்ல வந்து அடுத்தவாளை எக்ஸைட் பண்ற மாதிரி இந்த பாவங்கள் சொசைட்டில அது நிறைய வந்துட்டே இருக்கும். அவாவாளுக்காகன்னா மைண்டு புத்தி லெவல்ல செல்ஃபிஷா சொல்லல. அவாவாளுக்கு லட்சியம் இருக்கு. அந்த கோலை பார்த்து அண்ணாமலையான் அப்பப்ப சொல்லுவாரு, நீர் வந்த வேலையை பாரும் போய் அப்படின்னு. அந்தந்த ஜீவனுக்கு உத்தரணம் ஆகணுங்கிற அந்த பாவத்துல வந்து தான் செயல்பட்டு இருந்தா they will be of big support to everybody. The so-called society around them, everybody that which constitutes a society, அடுத்த வாழ்க்கை இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருக்கிறது இருக்கு இல்லையா, அதான் நம்ம the best help you can do to anyone is to remain quiet. ரிமைன் குவைட்னா பிசிக்கலா சும்மா உட்கார்ந்து இருக்கிறத மீன் பண்ணல, அந்த மென்டலி அடுத்த வாழை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது ஏதோ விதத்துல. அது பண்ணாம இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் நடத்துற அந்த சக்தியோட வைபவத்தை வந்து ஒரு ஜீவன் உணர்ந்தது அப்படின்னு சொன்னான்னாக்க, அந்த ஆமை வந்து எப்படி, அதான் வெளியில இருந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் யூ வில் நாட் ஃபால் ஃபார் இட். யூ நோ தட் எவ்ரிதிங் இஸ் carried out by a Shakti, which is so great. Nobody can be greater than that. Which is so subtle. Nothing can be subtler than that. Which is so easy. Which is so easy because it operates by itself. It is not subject to any condition, which is very difficult in case you look at it with your own individual sense. அப்படி இருக்கிற அந்த பொருள் வந்து எல்லாத்தையும் நடத்துறது, எல்லாத்தையும் பாத்துக்கிறது. இது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹா பஞ்ச கிருத்தியங்கள் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். இதெல்லாம் காணப்படுறதே அந்த சகலத்துக்கும் இருப்பா இருக்கிறதும் அந்த சக்தி தாங்கிறத உணர்ந்தோம்னு சொன்னாலே, இந்த மாதிரி எக்ஸைட்டிங் இன்ஃப்ளூயன்சஸ் வருது அப்படின்னு சொன்னானாக்க அது வந்து நம்ம we will not take it in. ஆமை வந்து எப்படி தன்னோட தலையும் 4 காலையும் உள்ள இழுத்துக்கிறதோ அந்த மாதிரி வர எனர்ஜிஸ் எல்லாம் வந்து அந்த மூலத்துல ஒடுக்கிடுவோம். எல்லாம் அதனுடைய தன்மை. யாரோ வந்து ஏதோ நல்லது சொல்றா, அது அண்ணாமலையான் அப்படி சொல்றார். யாரோ வந்து ஏதோ கெட்டது சொல்றா, அது அண்ணாமலையான் அப்படி சொல்றார். எந்த எனர்ஜி நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ற பொறுப்பு நம்மளுக்கு கிடையாது. அது வந்து அது எல்லாத்தையும் நடத்துற சக்தியோட பொறுப்பு. அதுதான் என்னையும் நடத்துறது, அதுதான் அடுத்த வாழையும் நடத்துறது, அதுதான் நல்லதும் பண்றது, அதுதான் கெடுதலும் பண்றது. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எவ்ரிதிங் கோ எக்ஸிஸ்ட். அது காயினோட இந்த சைடு அந்த சைடு. அதனால எதுனாலும் எக்ஸைட் ஆகாம நம்மளோட கவனத்தை வந்து அந்த மூலத்து மேல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலயே அந்த ஃபோக்கஸ்லயே ஆமை மாதிரி அந்த பிரவருத்தியில வந்து ஈடுபடாம அந்த பசு பாவத்துக்கு வந்து இந்த மலங்களுக்கு ஃபீடு கொடுக்காதக்கு அடங்கி அந்த தான் அனலைஸ் பண்ணி ஆந்தரிகத்துல உணர்ந்த அந்த போதத்திலேயே அடங்கி இருக்கிறது. அதான் ஒருமையுள் ஆமை போல் அந்த ஒன் ஃபோக்கஸ், அந்த பொருளோட தன்மைய ஆராய்ஞ்சு எது நம்ம ரெகக்னைஸ் பண்ணிருக்கோமோ அது மேல இருக்கிற கூடின அந்த ஒன் ஃபோக்கஸ் ஒருமை, அந்த ஒன் பாயிண்டட்னஸ்னால வந்து வெளியில பிரவருத்தி பண்ணாம இந்த ஆமை போல் அடங்கி இருக்கிறது. ஒருமையுள் ஆமை போல் உள் 5 அடக்கி இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமா லோகத்துல செயல்படுறதுங்கிறதுல நம்மளோட சங்கல்பத்தினால ஈடுபடாம இருந்து
அந்த மூலத்துல போக்கஸ வச்சுன்னு அடங்கி இருந்து இருமையும் கேட்டு இருந்தார். இருமையும் கேட்டு இருந்தார்ங்கிறது வந்து அதாவது இந்த ஜீவ பாவம் உண்டானதுக்கான ரீசன் எதனால இந்த இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள்ல இருந்து நான் ஒரு தனி ஆளா இருக்கேங்கிறது என்னத்துக்காக தோணித்து, எதனால இந்த ஆவிர்வாவம் வந்தது, அது என்ன இந்த ஜீவனோட வாசனைகள்ல அதால கண்டுபிடிக்க முடியும். தண்ணியே பாத்துக்கிறது இதெல்லாம் வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஜீவிதத்துல எனக்கு இது பண்ணணும், இது ஆகணும், இது கிடைக்கணும், என்னென்னவோ பிளான் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா கடைசி வரைக்கும். அதுல பல பேர் வந்து நான் இப்படிதான் செத்து போகணும்னு வேற பிளான் பண்ணி வச்சுட்டு இருப்பா. அப்புறம் அடுத்த ஜென்மாக்கெல்லாம் வேற சில பேர் பிளான் போட்டு வச்சுட்டு இருப்பா. அதெல்லாம் என்னன்னா வந்து இந்த ஜீவன் எதுக்காக உண்டாச்சு, அது அதோட அதாவது அந்த பிரளய காலத்துல எல்லாம் வந்து ஈசன் கிட்ட போர்சிபிளா லயமாயி இருந்த ஜீவன் வந்து திருப்பி அடுத்த ஜென்மா உத்பவம் ஆகிறது வந்து வினைக்கு ஈடாக, அதுவும் முன்னாடி ஒரு பாடல்ல சொன்னார். அதோட அன்ஃபுல்ஃபில்டு சங்கல்பங்கள், அந்த லூஸ் த்ரெட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதுக்கு ஈடாதான் அதெல்லாம் வந்து எந்த மார்க்கத்துல போனாக்கா அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு இல்ல, ஹவு டு கிராஸ் ஓவர் தட். அது என்னென்னமோ அந்த ஜீவ சங்கல்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சங்கல்பங்களை எல்லாம் வந்து கடந்த அந்த ஜீவன் வந்து போகணும் அப்படின்னாக்க எந்த ஸ்பீஷீஸ்ல எந்த இடத்துல எந்த என்விரான்ல எப்படி பிறக்கணுங்கிறத பார்த்துதான் பிறக்க வச்சிருக்காரு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான விற்த்திகள்லாம் வந்து அந்தந்த ஸ்டேஜஸ்ல அது வந்து வெளியில வரும். சாதாரணமா ஒரு சின்ன குழந்தை பிறந்து வளர்றதே பார்த்தாலே ஒரு ஏஜ் வரைக்கும் பார்த்தானாக்கா அதுக்கு சில எனர்ஜிஸ் தான் வரும். ஏதோ சாப்பிடணும் அப்படிங்கிறது, பசிங்கிறது தான் தெரியும், அப்புறம் வேற ஒண்ணும் தெரியாது, அப்புறம் விளையாடுறதுங்கிறது தான் தெரியும், அப்புறம் அது பசிக்கிறது விளையாடுறதுங்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு ஆட் ஆகிட்டே போகும். அப்புறம் ஏதோ படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விருத்தி வந்தது அப்படின்னு சொன்னா பசிக்கிறது, சாப்பிடணும், விளையாடணும், அப்புறம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருத்தி ஆட் ஆகும். அப்படி ஒண்ணு ஆட் ஆகிட்டே போகும். அது அந்த ஜீவனுடைய வாசனைகள் எதெல்லாம் அது தீக்கிறதுக்காக அந்த உருவம் எடுத்திருக்கோ அது அதெல்லாம் ஒண்ணா மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே வரும் அந்த ஜீவன்ல. அப்ப வந்து அது இந்த ஜீவிதம் வந்து எதுக்கு உண்டாச்சு அப்படிங்கறத வந்து பாக்குறதும், இன்னும் இந்த ஜீவிதத்துல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வாழாததுனால அடுத்த பிறவிக்கெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிற ஸ்டாக்கியம் பார்த்து இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வந்து குருவோட உபதேசத்தினாலையும் சாஸ்திரங்கள் அதெல்லாம் அனுபவிச்சவாள்ல எழுதி வச்ச புஸ்தகங்கள், அதாவது அனுபவத்தினா மூலமா எழுதி வச்சது. அதெல்லாம் வந்து நன்னா, அதாவது இந்த அவுட்லுக்கோட அதை படிக்கணும். அப்பதான் வந்து அதுல உண்டான மெசேஜ் கரெக்டா கிடைக்கும். இருமையும் கேட்டு இங்க அங்க அதெல்லாம் எப்படிங்கறது வந்து உபதேசத்தினாலையும் அனுபவத்துல இருந்தவா வந்து கொடுத்த ஃபீடுனாலையும் வந்து அதை நன்னா தெரிஞ்சு கேட்டு உணர்ந்து இருமையும் கேட்டு இருந்தார் உரையாற்றே. ஆக்சுவலா இந்த பாடல்ல வந்து அப்படி இருக்கலையே, அறிவு ஆறார் உரையாற்றே, அதாவது இதெல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ராசஸ்ல போய் அந்த மூலத்தை அடையணும், இந்த பசுபோதத்தை வந்து கழுவணும் அப்படிங்கிற உணர்வு அற்று இருந்தார்கள் அப்படிங்கிறது. அது ஒரு பேத்தாஸா சொல்றது, ஐயோ இப்படி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பாவத்துல. அதனால புரையற்றே அப்படின்னா அது உயரணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி அற்று இருந்தாளே அப்படின்னு. இந்த மாதிரி அந்த பரம்பொருளோட பெருமை சிறுமை அருமை எளிமையை வந்து அறிந்து ஆறி, அதாவது திருப்தி அடைஞ்சு எல்லாத்தையும் அதுதான் இயக்கிறதுங்கிற பாவத்துல அது மேலேயே கவனத்தை வச்சுண்டு தனக்குள்ள அடங்கி மறுபிறப்பும் இப்பிறப்ப அறுக்கிற வகையும் மறுபிறப்பு வராம இருக்கக்கூடிய வகையும் வந்து உணர்ந்து ஆனந்தத்துல அமுங்கி இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இல்லாம இருக்காளே அப்படின்னு ஒரு எக்ஸ்கிளமேஷனா, ஐயோ ஐயோ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றார். புரை அற்றே. அடுத்த பாடல் 34வது பாடல்.
புரையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒழிந்தால் கரையற்ற ஜோதி கலந்த சத்தாமே. விதேக முக்தி, சரீரம் விழுந்தது, இந்த சரீரம் விழுந்தது அப்படின்னு சொன்னா அந்த மூலப்பொருளோட கலந்து இருக்கா அப்படிங்கிற பாவத்துல சொல்றாரு. குறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல், குற்றமில்லாத பால், நல்ல பால். அதாவது பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது பாலா இருக்கிற கண்டிஷன்லயே அது கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நெய்யை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. நெய் அதுல இருக்கு, பால்ல ஃபேட் அம்சமா இருக்கிறது நெய் தான். ஆனா பால் அது நல்ல பாலா இருந்து அத கடைஞ்சு அதுல இருந்து அந்த ஃபேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நெய் கிடைக்கும். ஆனா அந்த பால் இருக்கிற அதே சரியா மேனேஜ் பண்ணல, காய்ச்சல ஏதோ வெளியில வச்சுட்டோம், ஏதோ ஆயிடுத்து, கெட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நெய்யை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது கெட்டு போன பால்ல இருந்து. தோ த ஃபேட் இஸ் தேர். புரை அற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல். அதனால அந்த நல்ல பால், கெட்டு போகாத பால்ல நெய் கலந்தது போல இந்த ஜீவ அம்சத்துல கலந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை திரையற்ற சிந்தை நல்ல ஆரியன் செப்பும். அதாவது அதுதான் அந்த புரை, அதாவது சித்தம், அந்த அந்த கரணம், மனசு புத்தி சித்தம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது திரையற்ற சிந்தை. திரைங்கிறது ஆக்சுவலா அலைன்னு ஒரு அர்த்தம். அலை அடிச்சடிச்சு வர்றது இல்லையா, அடுத்தடுத்து அது அலைன்னு அர்த்தம். அதான் இந்த ஜீவ போதம், இந்த ஜீவிதத்தை பத்தி, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை பத்தின இருக்கக்கூடிய தாட்ஸ், எக்ஸைட்மெண்ட், அதுக்கு என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அலை மாதிரி வந்துட்டே இருக்குங்கிறார். சித்தம் இட் இஸ் அப்படி அலைக்கழிக்கப்படுறது. அடுத்து ஓஞ்ச காலமே இல்லை. ஏதோ அது அட் எனி டைம் ஏதோ ஒண்ணு வேணுங்கிறது இருந்துட்டே இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தாலும் பலூன் வேணும், பொம்மை வேணும், அப்புறம் காமிக்ஸ் வேணும், ஏதோ கிரிக்கெட் பேட் வேணும், இது வேணும், அது வேணும். அது 80 வயசானாலும் ஏதோ ஒண்ணு வேணும். அது அந்த மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸ் சித்தத்தை அந்த பரம்பொருள் கிட்ட போக்கஸ் பண்ணாம விடுறதுக்கு அந்த வர டிஸ்டர்பன்ஸ் திரை மாதிரி வருதான், சமுதிரத்துல வர அலை மாதிரி. அடுத்து அது ஓஞ்ச காலமே இல்லை. அந்த சித்தத்துல அந்த பாவம் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு விழுந்து போயிடுத்துனா ஜீவன் அப்படி வரக்கூடிய அந்த கண்டினியூஸா வர அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு விழுந்து போயிடுத்து அப்படின்னு சொன்னா அது புரை உள்ள பால் மாதிரி இந்த லோகத்திலேயே கெட்டு போயிடும். அதாவது இந்த லைஃப் தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி அதுலயே கலந்து போய் கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஆகாம புரையற்ற பால், அது கம்ப்ளீட்டா இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கே விழுந்து போகாத சித்தம், கெட்டு போகாத பால்குள்ள நெய் இருக்கே, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி திரையற்ற சிந்தை நல்ல ஆரியன் செப்பும் உரை, அது சத்குரு, நல்ல ஆரியன் சத்குரு. அது நம்ம அண்ணாமலையார் தான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு இல்லையா. அவர் எந்த ஒருத்தர் அந்த ஜீவனை இன்னும் கர்மாலியோ இந்த லோகத்தோட பிரவൃத்திகள்லயோ ஈடுபடுத்தாம அந்த நீ அதுவாதான் இருக்கேன்னு உணர்த்தறாரோ இல்லையோ, போரும் அப்படின்னு சொல்றவர் தான் குரு, அதாவது சத்குரு. அப்படியே நல்ல ஆரியன் யார் அந்த அனுபவத்தை உணர்ந்து அந்த உணர்வோட டேஸ்டோட நம்மளுக்கு உபதேசம் பண்றாலோ, அவரோட அந்த உபதேசத்தை இந்த திரையற்ற சிந்தை குறையற்ற பால் போல இருந்து அவரோட உபதேசத்தை பூர்ணமா கிரகிச்சுண்டாக்க அது அந்த பாலை கடைஞ்சு நெய் அந்த அவரோட உபதேசத்தை உள் வாங்கிண்டு அதை அப்படியே உள்ள போட்டு உருட்டினாக்கா இந்த பாலை தயிராக்கி கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறா மாதிரி வரும். சோ திரையற்ற சிந்தை அத புரையற்ற பால் போல ஆரியனுடைய செப்பும் உபதேசத்தை உள்வாங்கி
உரை அற்று உணர்வோர். அதுவும் அந்த திரையற்ற சிந்தை மாதிரிதான் உரையற்று உணர்வு. அந்த ஆந்தரிகத்துல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் தான் வெளியில வந்து வாக்காவும் பிரவர்த்திகளாவும் வருது கிராசர் லெவல்ல. அந்த அந்த வெளியில இருக்கிற செயல்பாடுகள், ஈடுபாடுகள், பேச்சு அதெல்லாம் அடங்கி உரை அற்று உணர்வோர். அதாவது அந்த ஆரியன் வந்து தன்னுடைய அனுபவத்தினால கொடுத்த அந்த உபதேசத்தோட இஃபெக்ட வந்து தான் எதுவும் மண்டைய போட்டு அனலைஸ் எல்லாம் பண்ணாம அதை அப்படியே கிரகிச்சுண்டு அதை அப்படியே அனுபவத்துல வச்சுட்டு அதை அனுபவிக்கிறது. அது வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஆரியன் செப்பும் உரை அற்று உணர்வோர், உரையற்று உணர்வோர். செப்பும் உரை உரையற்று உணர்வோர். உடம்பு இங்கு ஒழிந்தால், அப்படி அவர் அந்த குருவோட உபதேசத்தை வந்து அப்படி கிரகிச்சுக்கிறவா வந்து இந்த சரீரம் வந்து விழுந்தது அப்படின்னு சொன்னான். விதேக முக்தி மாதிரி அந்த சரீரம் வந்து விழுந்தது அப்படின்னு. அதானா அவ இருக்கிற காலத்திலேயே அந்த குருவோட உபதேசத்தை வந்து ஆந்தரிகத்துல ஃபுல்லா உணர்ந்ததுனால அவளோட அந்த பசு கரணங்கள் இன்னும் இந்த ஜீவ பாவத்துல இருக்கக்கூடிய சங்கல்பங்கள்லாம் ஒழிஞ்சு போனதுனால அடுத்த ஜென்மா எடுக்கணும், ஏதோ பண்ணணும், இது கிடைக்கணும், இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் அற்று போனதுனால உடம்பு இங்கு ஒழிந்தால் கரையற்ற ஜோதி கலந்த சத்தாமே. வினைக்கு ஈடா வந்து அந்த சரீரம் அது எப்படியோ அந்த ஜீவிதத்தை ஓட்டி முடிச்சுது, இந்த சரீரம் விழுந்தது அப்படின்னு சொன்னா கரையற்ற ஜோதி, ஒரு குற்றமில்லாத ஒரு பவுண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஒளிமயமான அந்த எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு மாத்திரமா இருக்கிற அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கே, அதோட கலக்கிறதுன்னா என்ன? you only realize that you are ever that. அந்த சத்து ஸ்வரூபம் அது ஏதோ ஒன்றுக்குள்ள போய் ஏதோ ஒண்ணு கலந்தது அப்படிங்கிறது இல்ல, இருப்பு மாத்திரமா. அது நான் இந்த ஆளு, இந்த ஜீவனா நான் இருந்துருக்கேன் அப்படிங்கிற பாவம் வந்து அது விழுந்து போச்சு, அது கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இருப்பு மாத்திரமா இருக்கும். நம்மளுக்கு தூக்கத்துல வந்து டெம்பரரியா அந்த எஃபெக்ட் வருது இல்லையா, when we fall asleep, நான் இந்த ஆளா இருக்கேங்கிறது அப்படியே drop the identification and you are that. It is not that you become that. You are that because you are dropping something which is not yours, which is not your real nature. அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்படி குருவோட உபதேசத்தை வந்து அந்த ஆந்தரிக சுத்தியோட கரெக்டா உள்வாங்கி எடுத்தான்னாக்கா அதுல இருந்து பால்ல இருந்து நெய்யை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஆந்தரிகத்துல இந்த தெளிவு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் டிராப் ஆகிறத யூ ரியலைஸ் வாட் யூ ரியலி ஆர். இட் இஸ் நாட் ரியலைசேஷன், அது இட் இஸ் பீயிங், அவ்வளவுதான். there is nobody to realize anything or know anything actually. கலந்த சத்து நம்மள அதுவாதான் இருக்கோங்கிறது வந்து அனுபவபூர்வமா, அதாவது இந்த துக்கங்கள்லாம் நீங்கிடும். அதான் கரெக்டான வார்த்தை. அண்ணாமலையான் வந்து அந்த 10 பேரோட கதை சொல்லும் போது சொல்லுவார், நோ that knowledge does not add something new to your nature, you only get rid of the wrong knowledge அப்படிம்பார். புதுசா எதுவும் தெரிஞ்சுக்கவோ கிடைக்கவோ எதுவுமே ஆபோறது இல்ல, தப்பா என்னத்தையோ நினைச்சுட்டு அசியூம் பண்ணிட்டு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், ஏதோ ஆகணும் போகணும் வரணும் கிடைக்கணும் அப்படின்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் விட்டு போயிடும், அவ்வளவுதான். நீ இருக்கிறபடி இருப்ப, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிம்பார். அதான் கலந்த சத்தாமே. அடுத்த பாடல் சத்தம் முதல் 5ம் தன் வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறு உண்டோ, சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் அது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. போன பாடல் வந்து ஜீவன் முக்தி, அந்த சரீரம் இல்ல இது விதேக முக்தி, அது உருவம் கலஞ்சாக்க அப்படி சொன்னார். இந்த பாடல்ல வந்து ஜீவன் முக்தி அதாவது இந்த உருவத்தோட அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கிற காலத்திலேயே
இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. அதுவும் அண்ணாமலையான் இதே எக்ஸாம்பிள் தான் சொல்லுவார். இது மனசு, இந்த மனம்ங்கிறது ஒரு லைட்டிங் எலிமெண்ட். அந்த இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, நான் இந்த ஆளா இருக்கேன், நான் இந்த ஆளா இருக்கேங்கிறது தான் பேஸ். அதுக்கப்புறம் அதை ஆதாரத்துல கொண்டு இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அது அப்புறம் பிரவருத்தி எல்லாம் வருது. அந்த மனசு வந்து இந்த லைட்டிங் எலிமெண்ட் வந்து ஞானம் உதிச்சுதுன்னா என்ன ஆகும் பகவானே அப்படின்னாக்க ஒண்ணுமே ஆகாது. சந்திரன் வந்து நல்லா ராத்திரி ஒளி வீசின்னு இருந்தது, சந்திரனோட வெளிச்சத்துல நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் காத்தால சூரியன் உதிச்சுது. உதிச்ச உடனே சந்திரன் என்ன ஆச்சுன்னா ஒண்ணுமே ஆகல, அது மட்டும் இருக்கு ஆகாசத்துல. அதோட அதோட லைட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. இட் இஸ் டேக்கன் ஓவர். அந்த பரம்பொருளோட மகத்துவத்தை வந்து அனலைஸ் பண்றத ஒன் இஸ் டேக்கன் ஓவர்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி மூன் வந்து இட் இஸ் மூன் அண்ட் ஸ்டார்ஸ். அதான் திருவம்பாவையில மாணிக்கவாசக பெருமான்னு சொல்லுவார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல. அகந்து எங்க போறது? ஒங்கயும் போல. நட்சத்திரங்கள் சூரியன் உதிச்சு வந்தது அப்படின்னு சொன்னா the stars that were lighting up the sky all through the night, they are there, but their light becomes insignificant. It doesn't make any difference. அந்த மாதிரி ஆயிடுறது. மனசு தன்னுடைய நிலையை உணர்ந்த ஒரு ஜீவன் முக்தருக்கு வந்து அவருடைய மனசு வந்து சூரியன் உதிச்சப்புறம் இருக்கிற சந்திரன் மாதிரி அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றாரு அண்ணாமலையான். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறவர். சத்தம் முதல் ஐந்தும் தன் வழி தான் சாரில். அதாவது இந்த 5 இந்திரியங்கள், 5 இந்திரியங்களோட ஆப்ஜெக்ட்ஸ், அந்த கனெக்ஷன். கண்ணு இருக்கு, கண்ணுக்கு பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கிற சீன்ஸ் இருக்கு. காது இருக்கு, காதுக்கு பிடிச்சு கேட்கிற சப்தங்கள் இருக்கு. வாய் இருக்கு, வாய்க்கு பிடிச்ச டேஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கு. எல்லாதான் 5 இந்திரியங்களுக்கும் வந்து இந்த சென்சஸ் அண்ட் த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த சீக்கிங் இஸ் ஆல்வேஸ் தேர் பிட்வீன் தெம். ஏன்டா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 5 பூதங்களோட அம்சமா இருக்கு இல்லையா? அது அந்த 5 பூதங்கள்ல இருக்கிற அந்த ஃபீச்சர் தான் இந்த இந்திரியமாவும் ஆயிருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸாவும் ஆயிருக்கு. ஆகாசத்தோட அந்த சப்தம்ங்கிற அந்த ஃபீச்சர் தான் வந்து காதுங்கிற சென்ஸ் ஆர்கனாவும் ஆயிருக்கு, காதுக்கு கேட்கிற சப்தங்களாவும் அதே தான் ஆயிருக்கு. அப்புறம் வாயுவோட அந்த ஸ்பர்ஷம்ங்கிற அந்த தன்மை இருக்கே, அந்த ஃபீச்சர் ஆஃப் வாய். அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்க ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதெல்லாம் ஈஸ்வனுடைய தன்மை நம்ம தேவாரத்துல பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த வாயுல வந்து ஸ்பர்ஷம்ங்கிற அந்த ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர் தான் வந்து டச் சென்ஸாவும் ஆயிருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டச் சென்ஸாவும் ஆயிருக்கு. அக்னியில வந்து இந்த ஒளி உருவம் கண்ணா ஆயிருக்கு. அதுவேதான் வந்து பார்க்கக்கூடிய பொருட்களாவும் ஆயிருக்கு. ஜலம் வந்து டேஸ்டும் இது சாப்பிடக்கூடிய பொருட்களாவும் ஆயிருக்கு. பிருத்திவி கந்தம், ஸ்மெல் தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்கனாவும் அந்த சென்ஸாவும் அந்த வாசனை இருக்கக்கூடிய பொருட்களாவும் இதேதான் ஆயிருக்கு. அந்த பிருத்திவியோட தத்துவம் தான் வந்து மூக்காவும் மல்லிப்பூ மணமாவும் ஆயிருக்கு. ஜலம் தான் வந்து நாக்காவும் சாப்பாடாவும் ஆயிருக்கு. இப்ப எதுல இருந்து அது உதிச்சுதோ அதுல அது அடங்கணும். எல்லாமே அப்படித்தான் ரூல். எதுல இருந்து இப்ப மண்ணை பிசைஞ்சு நம்ம வந்து பானை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா பானையோட தன்மை கெட்டுது அப்படின்னு சொன்னா அது திருப்பி மண்ணாயிடும். எதுல இருந்து அது உதிச்சுதோ அது அதுலயே தான் அடங்கணும். அந்த மாதிரி இந்த சப்தம் முதல் 5ம் தன் வழி தான் சாரில். எதுல இருந்து இந்த சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், அதானே சப்தம், ஸ்பர்ஷம், ரசம், ரூபம், கந்தம். கரெக்ட். இந்த 5 இந்த 5ம் வந்து தன் வழி தான். எதுல இருந்து அதெல்லாம் உண்டாச்சோ அது ரிட்டர்ன் அந்த மார்க்கத்துல போய்
தன் வழி தான் சாரில் அந்த மூலத்துல ஒடுங்கிட்டுனாக்க சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ. அதாவது இப்ப வந்து இந்த பானை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தானாக்க இருக்கிற ஸ்டேட் மாதிரி மண்ணை பிசைஞ்சு பானை பண்ணி முடிச்சு சுட்டு காய வச்சு அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் என்ன மண்ணை பிசைஞ்சு வெறும் பானை மட்டும் பண்ணி வச்சா கொஞ்ச நாளைக்குலாம் அது டிஸ்இன்டெகிரேட் ஆகி மண்ணாயிடும். அதை சுட்டு அதோட ஸ்ட்ரக்சரை வந்து சொலிடிஃபை பண்ணி வச்சோம்னு சொன்னாக்கா அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து அது தனியா பிரிச்சு அந்த ஐம்பூதங்கள்ல இருந்து உண்டான ஒரு உருவம், அதுல இருக்கிற இயங்கக்கூடிய இந்த சென்சஸ், சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பானையை சுடுற மாதிரி பிரிச்சு அந்த இண்டிவிஜுவல் சென்சஸ் செப்பரேட் அவுட் பண்ணி வச்சான்னா அது எல்லாம் கலந்து போன ஒரு சிஸ்டம் மாதிரி தெரியாது. எப்படி பானைக்கு இந்த இண்டிவிஜுவலா பானைன்னு இருக்கோ அந்த மாதிரி இந்த ஆளுங்கிறது வந்து தனியா இருக்கு. அது வந்து என்னோட பார்வை, என்னோட கேள்வி, என்னோட ருச்சி அப்படின்னுட்டு அது தனியா இயங்குற மாதிரி இருக்கு. ஆனா இந்த குரு உபதேசத்தினால இந்த தன்மைகளை வந்து நன்ன ஆழத்துல ஆராய்ஞ்சு இந்த சப்த ஸ்பர்ஷாதி ரசகன்ன இதெல்லாம் வந்து அதோட மூலமா இருக்கிற அந்த ஐம்பூதங்களோட தத்துவங்கள் தான் அப்படிங்கறத வந்து உணர்ந்து அந்த மூலத்துல ஒடுங்கித்து அப்படின்னு சொன்னா இந்த சித்து இருப்பு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கோமே அது வந்து தனியா பிரிஞ்சு போச்சு. இந்த 5 இந்திரியங்களோட கலந்து இந்த லோகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கறச்சே அது தனியா செப்பரேட்டா அந்த இருப்புங்கிறத கவனிக்கவே முடியல அந்த ஆளால. ஆளுங்கிறது வரைச்சே ஆள் பார்க்கணும், கேட்கணும், அந்த 5 இந்திரியங்கள் மூலமா செயல்படணும், எப்ப பார்த்தாலும் எதையோ நினைச்சுட்டே இருக்கணும், ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுலயே அந்த ஈடுபாட்லயே இருக்கே தவிர்த்து இந்த ஆளை வந்து தனியா பிரிச்சு பார்க்கவே முடியறது இல்ல. சித்த அம்சமா இருப்பு ஒரு ஆளோட இருப்புங்கிறத வந்து தனியா பார்க்கவே முடியறது இல்ல. இந்த 5 இந்திரியங்களும் தன் வழி தான் சாரில் எந்த மூலத்துல இருந்து அதெல்லாம் வந்து உண்டாச்சோ அது இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல குரு உபதேசத்தினால அது உண்டான வழிக்கே போய் அந்த மூலத்தோட அதை கனெக்ட் பண்ணி உணர முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த இருப்பு மட்டும் தனியா தெரியும். அந்த நான் அப்படிங்கறது சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறு உண்டோ. அது அது இண்டிவிஜுவலா நான் ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அந்த பசு பாவம் இருக்கேன் அது வந்து அந்த மூலத்துல இருக்கக்கூடிய அகண்டமான இருப்புல போய் தன்னால கலக்கல் இல்ல. இது இந்த பானை மாதிரிதான் அந்த பானையை சுட்டுக்கிட்டு அது ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸ் கொடுத்த மாதிரி அதுல இருக்கிற அக்னி அம்சம், நீர் அம்சம், அந்த ஷேப்புங்கிறதெல்லாம் போயிடுது அப்படின்னு சொன்னா தன்னால அது மண்ணுதாங்கிறது என்ன மண்ணு ஹேஸ் டு ரியலைஸ் தட் இட் இஸ் மண்ணுன்னு சொல்லவா முடியும். குடம் ஹேஸ் டு ரியலைஸ் தட் இட் இஸ் மண்ணு. குடம் வந்து வென் இட் இஸ் குடம், வென் இட் இஸ் இந்த ஆளு அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கிறச்சே வந்து நான் வந்து மண்ணுதான், மண்ணுல இருந்தா உண்டா இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கணும், அனலைஸ் பண்ணணும். அதுல இருக்கிற அந்த பானையா அதை செப்பரேட் அவுட் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அந்த தன்மைகள்லாம் அதை விட்டு நீங்கிடுத்து அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி மண்ணு. அண்ட் தெர் இஸ் என்ன who is there to realize that I am the same, I am separateங்கிற சென்ஸ் இருந்தாதான் வந்து I am the same அப்படிங்கிற சென்ஸும் இருக்கு இல்லையா. அதாவது நான் பந்தத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற பாவம் இருந்தாதான் வந்து நான் முக்தி அடையணும், முக்தி அடைஞ்சுட்டேன், முக்தன் அப்படிங்கிற பாவம் எல்லாம் இருக்கு. நான் ஐ எம் பவுண்டுங்கிற அந்த சென்ஸே இல்லாத ஜீவனுக்கு வெர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் முக்தி ஆர் ஃப்ரீடம். அதான் உள்ளதா இருப்பது ஃபைனலா சொல்லுவார். அப்ப இந்த சித்துக்கு வந்து இருப்பு அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் இதெல்லாம் பிரிஞ்சு போகணும், அவ்வளவுதான். இந்த 5 அம்சங்களோட கலந்துண்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து தனியா இயங்குற மாதிரியும் எதையோ அனுபவிக்கிற மாதிரியும் இந்த லோகத்துல அப்படி இருக்கு. ஒரு பிரமையில வண்டி ஓடின்னு இருக்கு, ஓடுற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கு பாக்குறவாளுக்கு. அந்த அந்த 5 அம்சங்களும் எல்லாம் அதோட தத்துவத்தோட கலந்து போச்சு அப்படின்னு சொன்னா அந்த இருப்பு வந்து அது அது அதோட பியூர் ஃபார்ம்ல இருக்கும். அப்படியேதான் அந்த மிக்சர் இல்லாதக்கு தானா நிற்கும்.
சித்துக்கு சித்தன்று சேர்விடம் வேறு உண்டோ? சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். அதான் அந்த சுத்த வெளி, பியூர் ஆகாசம், பியூர் ஸ்பேஸ். பியூர் ஸ்பேஸ்னா நம்ம வந்து பூத் ஆகாசம்னா நம்ம இந்த ஆகாசத்தை பார்த்துட்டு இருப்போம். ஆக்சுவலா பியூர் ஸ்பேஸ்ங்கிற இந்த ஆகாசத்தையும் பார்க்கலாம். அதாவது இப்ப இந்த ஆகாசம்னு சொல்றதே நம்ம முன்னாடி ஏதோ ஒரு 2-3 பாடல் முன்னால பார்த்தோம் இல்லையா? Everybody is interested only in the objects in the space. Nobody is interested in the space itself. அப்படின்னு அதாவது இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இந்த வீடு தெரியறது, ஏதோ டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, புஸ்தகங்கள் இருக்கு அப்படின்னு இந்த டேபிள், சேரு, புஸ்தகம், வீடு, செடி, கொடி, மரம், ஏத்த மாதிரி இருக்கிற பில்டிங், அதுலதான் நம்மளுக்கு கவனம் போறதே, விவகாரம் பண்றதே தவிர இங்க இருக்கிற ஆகாசத்துல யாருக்கு கவனம் போறது? அது அந்த ஆகாசம்னா தட் இஸ் தி கண்டெய்னர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். திஸ் பில்டிங், தி ஆப்போசிட் பில்டிங், செடி, கொடி, டேபிள், சேரு, எல்லாத்தையும் கண்டெய்னரா இருக்கிறது அந்த ஆகாசம் தான். பட் who pays attention to that space? People are only interested in the objects in the space and not the space itself. அப்படி அது ஏதோ ஒரு 4-5 பாடல் முன்னாடியோ அதுல ஒரு பாட்டுல சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி சுத்த வெளி அப்படிங்கிறது வந்து அது இப்பவே இருக்கிறது தான். நான் இருப்பு அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் இது இல்லாம இருக்கிறது தான். ஆனா அதுலதான் வந்து அதுல நம்மளுக்கு கவனமே இல்லை. நான் இதுவா இருக்கேங்கிற அந்த லிமிட்டெட் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்லே தான் கவனம். அத அந்த சுத்த வெளியில் சுடரில் சுடர் இப்ப நான் இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் மனம் வந்து அண்ணாமலையான்னு சொன்னது தானே, ஜீவன் முக்தனோட மனசு வந்து சூரியன் உதிச்சப்ப இருக்கிற சந்திரன் மாதிரி. அப்படின்னா அந்த மனசுங்கிறது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தானே. நான் இந்த ஆளுங்கிறது தான் அதோட ஐ தாட், ஃபர்ஸ்ட் தாட், ஐ தாட். அந்த மனம் நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அந்த அனுபவம், இருப்புங்கிற அந்த சூரியனோட ஒளிக்கு முன்னால நான் இந்த ஆளா இருக்கேங்கிற ஐடென்டிபிகேஷனுக்கு ஒரு வேல்யூவும் இல்லாத இருக்கு போயிடுற மாதிரி ஆயிடுமா. சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற ஆகாசத்துல வந்து ஒளியில ஒளி சேர்ந்த மாதிரி. பவர்ஃபுல் லைட்ல வந்து அதை விட லெஸ் பவர்ஃபுல் லைட் வந்து தன்னுடைய வீரியத்தை இழக்கிற மாதிரி. சுத்த வெளியில வந்து அதாவது இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்ல இந்த இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கலக்கிறது. அத்தம் இது குறித்து சுடர் சேரும். அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. இது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். இந்த தண்ணியில வந்து உப்பு அம்சம் இருக்கு. சமுத்திர ஜலத்தோட சமுத்திர ஜலத்துல வந்து உப்புனோட அம்சம் இருக்கு. இல்ல அது இல்ல, ஆண்டுகொள் அப்பிலே. ஓகே, சீச்சி, இது குறித்து ஆண்டுகொள். ஓகே, அதாவது பியூர் வாட்டர் மாதிரி. அப்புங்கிறது ஜலம் தான். எப்படி ஜலத்துல இருக்கிற வேண்டாத பொருட்கள் எல்லாம் வந்து இத நம்ம உள்ளது 40லயோ இதுலயோ இல்ல இந்த அனுபந்தத்துல நினைக்கிறேன், இந்த தேற்றாம்பொடின்னு இல்ல ஆத்மபோதம்னு நினைக்கிறேன், அதுல வரும். இந்த தண்ணியில வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னானாக்க அதுல இந்த தேற்றாம்பொடிங்கிறத போட்டானாக்க அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து கீழே செட்டில் ஆகி மேல வந்து இருக்கிற வாட்டர் வந்து தெளிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி தெளிவா தண்ணி வந்து தெளிகிற மாதிரி. அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் அது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. தெளிஞ்ச நீர் மாதிரி. அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் செட்டில் ஆகி அந்த பியூர் வாட்டர்ஸ் மேல வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து இட் லூசஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத. அப்ப இது எதுக்கு ஜீவன் முக்திக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, போன பாடல்ல வந்து சரீரம் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து அது கலக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இங்க வந்து சூரியன் வந்ததுனால மூன் வந்து இல்லாம போகல, மூன் இருக்கு. அதாவது
யாரு ரியலைஸ் பண்ணியிருக்காரோ அந்த ஆளோட உருவம் வந்து கலைஞ்சு போகல. அது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இட் கண்டினியூஸ் டு பி. ஆனா அதுக்கு வந்து ஒரு வீரியமும் இல்ல. பிகாஸ் இட் இஸ் அது அந்த அழுக்கெல்லாம் அடங்கி அந்த பசு பாவங்கள் எல்லாம் வந்து அடங்கி அது தெளிஞ்ச நீர் வந்தா மாதிரி அந்த அனுபவம் வந்து அந்த ஜீவனுக்கு தெளிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் த சேம். அந்த உருவம் இருந்தாலும் இல்லாம போனாலும் நான் இந்த உருவம்னு நினைச்சுக்காத பட்சத்துல வந்து பிரச்சனை ஒண்ணும் இல்லை. அந்த அந்த பொருள் அப்படியே தண்ணிக்குள்ள முங்கி இருக்கிற மாதிரி தான். சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. தெளிஞ்ச ஜலம் தெளியற மாதிரி இத வந்து கிளியரா அனுபவத்துல இருந்து தெரிஞ்சுக்கோ. அது புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம். அதுல வந்து அனுபவத்துல இருந்து அது கலக்க முடியாது, அந்நிய பொருள் இல்லைங்கிறது அனுபவத்துல இருந்து தெரிஞ்சுக்கோ. அடுத்த பாடல். அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பென பேர் பெற்று அருட்செய்த அவ்வுரு அப்பினில் கூடியது என்று ஆகுமாறு போல் செப்பினில் ஜீவன் சிவத்துள் அடங்குமே. இந்த பாடல் தான் ஜலத்துல இருக்கிற உப்பு பத்தி சொல்றார். அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பென பேர் பெற்று அருட்செய்த அவ்வுரு. சமுத்திர ஜலத்துல வந்து உப்போட கண்டென்ட் இருக்கு. சூரியனோட ஒளி, அந்த சூடு ஓவர் ஹீட்னால வந்து அந்த தண்ணியும் உப்பும் வந்து பிரிஞ்சு போய், அதாவது இந்த என்ன சொல்லுவா, கழின்னு சொல்லுவாள், உப்பங்கழின்னு சொல்லுவாளே, அத சமுத்திரத்தோட ஜலத்தை வந்து பாத்தி கட்டி தேக்கி வைக்கிறது. அதுக்கு ஒன்றும் ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அத சமுத்திர ஜலத்தை வந்து பாத்தி கட்டி அதுல சேர்த்து வச்சானாக்கா சூரியனோட ஒளியில வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்ச நாள்ல இவாபரேட் ஆகி அதுல இருக்கிற உப்பு அம்சம் மாத்திரம் வந்து அங்க அப்படியே செட்டில் ஆயிடும். அதை எடுத்து கிளீன் பண்ணி உப்பா கொடுக்கறது. ஸோ அப்ப ஆதித்தன் வெம்மையால் சூரியனோட சூட்டுனால வந்து இந்த தண்ணியில இருந்து அதோட உப்பு அம்சம் பிரிஞ்சுதே, அது வந்து திருப்பி அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஜலத்தில் கூடிய, அதான் உரு அப்பினில் கூடியது ஒன்று ஆகுமா போல் அந்த உப்பை வந்து உப்பு ஏதோ கட்டி கட்டியா இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த உப்பங்கழியில வந்து தண்ணி இவாபரேட் ஆகி அந்த உப்பு அம்சம் எல்லாம் கலெக்டடா அது உப்பு கட்டியா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த உப்பு கட்டி கொண்டு போய் திருப்பி தண்ணிக்குள்ள போட்டானாக்கா அப்பினில் கூடியது ஒன்று ஆகுமா போல் திருப்பி ஜலத்தோட கலந்து அது தன்னுடைய உப்புங்கிற அந்த தன்மை, இந்த பிரிஞ்சு வந்த தன்மையை வந்து இழந்துடுறது. அது மாதிரி செப்பினில் ஜீவன் சிவத்துள் அடங்குமே. அதாவது அந்த பரம்பொருளோட அம்சமாதான் இருந்தது. ஆனா அது இந்த ஜீவனோட சங்கல்பங்கள்ங்கிறதுனால அந்த சூரியனோட வெளிச்சம் மாதிரி இந்த ஜீவனுடைய சங்கல்பங்கள், கர்ம வினை ஈடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஏதோ அது இந்த லய காலத்துல, பிரளயம் அந்த மாதிரி காலத்துல ஈசன் கிருபையினாலே எல்லா ஜீவன்களுக்கும் தன்னோட அந்த இருப்பு நிலையில வந்து அடக்கம் கொடுக்கறார். ஒரு ஃபோர்ஸ்டு ரெஸ்ட். நைட்டு நம்மளுக்கு அன்னைக்கு டெய்லி நைட்டு கிடைக்கிற மாதிரி சுஷுப்தியில பிரளயத்தப்போ வந்து இந்த ஜீவன்கள்லாம் அந்த பிரவൃத்தியில ஈடுபட்டு இவ்வளோ திருப்பி மண்டை உழைச்சு நம்மளுக்கே நாள் முழுக்க எல்லாம் பண்ணியாச்சுன்னா போரும்பா அன்னைக்கு அப்பா அப்படின்னு போய் நைட்டு படுத்துன்னு தூங்குற மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் வந்து அந்த லய காலத்துல வந்து தன்னோட அந்த இருப்பு ஆனந்த அனுபவத்துல வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கறார். ஆனா அந்த ஜீவனோட சங்கல்பத்து அது எக்ஸாஸ்ட் ஆகணும் கம்ப்ளீட்டா. இல்லைன்னா தண்ணியில அந்த உப்பு அம்சம் மாதிரி வந்து there is always there is always a chance that it becomes a separate. ஸோ அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதுவும் நானும் வேறு இல்லைங்கிற அந்த உணர்வு வந்து அதுகிட்ட கலந்தாதான் பூர்த்தி ஆகிறது. ஸோ அது ஜீவனுடைய பாவங்கள்லாம், இந்த சங்கல்பங்கள்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்காக கிருபையினால அந்த வினைக்கு ஈடா வந்து திருப்பி உருவம் உண்டாக்குறார். அதுதான் வந்து
இந்த சூரியனோட வெப்பத்துல வந்து சமுத்திர ஜலத்துல இருந்து உப்பு வரா மாதிரி அது இப்ப கான்சியஸா வந்து தான் எங்கேருந்து உண்டானாமோ அந்த ஜலத்துக்குள்ள போய் கான்சியஸா சேரறது அப்படின்னு சொன்னாக்க திருப்பி அதுவா ஆகிறா மாதிரி ஜீவன் வந்து தன்னை இழந்தாக்க சிவத்துள் அடங்கும். இப்ப அந்த பசு போதம் வந்து கம்ப்ளீட்டா அடங்கி அந்த சிவம் இருப்புங்கிறதுக்குள்ள வந்து ஜீவன் தன்னுடைய தன்மையை இழக்கிறது. நம்மள அது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை